வா 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 வந்து படு வா. நோ 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 நோ. நீங்க அங்க நான் இங்க. திவ்யா என்னது இது? அது ஒண்ணு இல்லைங்க, அடுப்பு கறி. இங்க வா பார்க்கலாம். எவ்வளவு அழகா இருக்கு பார். இது என்ன தெரியுமா? மச்சம். உனக்கு மச்சம் இருக்கா? இருக்கே. எங்க காட்டு. காட்ட மாட்டேன். நீ காட்டு, நான் பார்த்தே ஆகணும். அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. எங்க இருக்கும்? மச்சம் எங்க இருக்கு? உனக்கு மச்சம் எங்க இருக்கு? அச்சம் எனக்கு இருக்கு, அதுல அச்சம் எனக்கு இருக்கு. அடிச்சக்க செவத்த புள்ள மச்சான் மனசுக்குள்ள சக்க செவத்த புள்ள மச்சான் மனசுக்குள்ள மின்னல மின்னுது என்னவோ பண்ணுது. மச்சம் எங்க இருக்கு? உனக்கு மச்சம் எங்க இருக்கு? அச்சம் எனக்கு இருக்கு, அதுல அச்சம் எனக்கு இருக்கு. நல்ல தூக்கமே நாவெல்லாம் மூச்சு நானும் இழைச்சாச்சு. ரொம்ப ஏக்கமானாலச்சு நீதோ தடையாச்சு. அத்த பத்த ரத்து நம்ம சித்திரமே வாவா நித்தம் நித்தம் சேர்த்து வச்ச முத்தம் ஒன்று தாத்தா. அள்ளி கொள்ளவா கிள்ளி கொள்ளவா நூறு முத்தம் நாளை மட்டும் நானும் தாரே. மச்சம் எங்க இருக்கு? உனக்கு மச்சம் எங்க இருக்கு? அச்சம் எனக்கு இருக்கு, அதுல அச்சம் எனக்கு இருக்கு. தொட்டு மேகத்தை தூக்கிடும் போது ஏனோ வேத்திருக்கு. அட தண்ணி மேல தண்ணி ஊத்த என்ன இந்த சத்தமோ? என்ன என்ன பண்ணுமோ? தீயத்தான் மூட்டணும், இந்த ஈரத்தை ஓட்டணும். கொஞ்சம் கொஞ்சமா கெஞ்ச வேணுமோ? யாரு சத்தம் பாரு பக்கம் மாட்டிக்குவோம் மாட்டிக்குவோம். மச்சம் எங்க இருக்கு? உனக்கு மச்சம் எங்க இருக்கு? அச்சம் எனக்கு இருக்கு, அதுல அச்சம் எனக்கு இருக்கு. அடிச்சக்க செவத்த புள்ள மச்சான் மனசுக்குள்ள சக்க செவத்த புள்ள மச்சான் மனசுக்குள்ள மின்னல மின்னது என்னமோ பண்ணுது. ஜாலியா இருக்கு. இப்ப பார்.
ஐயோ எனக்கு பயமா இருக்கு. இப்படி எல்லாம் ஓட்டாதீங்க. அத போறாங்க. அம்மா நம்ம மோசமிட்டோம் அம்மா. என்னடா சொல்ற? பூ மாதிரி வளர்த்த நம்ம பொண்ணு அந்த குரங்கு பைய பார்க்ல வச்சு பிச்சை பிச்சை எடுத்துட்டு இருக்கானே. புரிய முடியா சொல்ல. வாங்க தம்பி உட்காருங்க. என்னங்க தம்பி இவன் என்னமோ உங்களை பத்தி குரங்கு பார்க்கு பூவுன்னு என்னென்னமோ சொல்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. இவனா? அதாவது எந்நேரம் கவரிங் நகையை பத்த வச்சுட்டு இருக்கான்ல. ஆமா. அதான் அதோட சேர்ந்து இதையும் பத்த வச்சுட்டான் போல இருக்கு. சரி பரவாயில்ல, பத்திக்கிச்சு. நான் அன்னைக்கு சொல்லல உங்க பொண்ணு முன்னால சுத்துறதா என் வேலை என்ன? ஆமா. முழு நேரமும் உங்க பொண்ணு முன்னால சுத்துறதா இப்ப என் வேலை. சுத்துங்க. ஆனா ஊர் உலகம் என்ன சொல்லும்? என்ன சொல்லும்? தப்பா தான் சொல்லும். அதுக்கு என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க. ஒண்ணு செய்யுங்களே, இந்த வீட்டோட மாப்பிள்ளையா? நான் வேணாம் சொல்லலையே, நான் வேணாம் சொல்லலையே. அத்த முழு நேரமும் வீட்டோட மாப்பிள்ளையா இருந்துக்கிறேன். தங்கமா போச்சு. சேட்டு ஊரெல்லாம் ஒரே திருவிழா கோலம் தான். எங்க பார்த்தாலும் யார பார்த்தாலும் திவ்யா பட்டாவே பார்த்துட்டு இருக்காங்க. உன் மூளைய தனி மூளை சேட்டு. பரவாயில்ல, நீங்க பாருங்க. நரி மூளை சாப்பிடுறியோ? இவங்களும் திவ்யா போட்டோ பாத்துக்கிறாங்க. இவர் ஹிந்தி, நமஸ்தே ஜி. இவர் தமிழ், வணக்கம். இவர் கன்னடா, நமஸ்காரம். இவர் ஆந்திரா. நமஸ்காரம். இந்த 4 பேரும் திவ்யா கால் ஷீட் கேக்குறாங்க. முதல்ல யாருக்கு கால் ஷீட் கொடுக்கலாம் சொல்லு? முதல்ல ஹிந்திக்கு தான். ஏன்டா அங்க ஒரு ரவுண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் இறக்குமதி பண்ணாதான் தமிழ்ல மவுஸ் கூடும். அப்புறம் தெலுங்கு, கன்னடம், மலையாளம்.
முதல்ல அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கு. வாங்கிட்டு வந்துடுறேன் சேட்டு. முதல்ல எல்லாத்திட்டையும் அட்வான்ஸ் அமுக்கு. அதை சேர்த்து பாத்துக்கிறான் போ. அதை தவிர வேற என்ன வேலை எனக்கு? திவ்யா, திவ்யா, என்ன மாமா? என் செல்ல திவ்யா, என் குட்டி திவ்யா, என் கொய்யா. உன் படத்தை பத்திரிக்கையில பார்த்த உடனே 4 ப்ரொடியூசரை கியூல வந்துட்டானுங்கம்மா. நீ நடிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, 4 லட்சம் பேரும் பின்னாடி சுத்துவானுங்க. வா 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 வா, கையெழுத்து போடு, இங்கிலீஷ்லயே போடு, வாமா வாமா, இந்த இடத்துல போடு. நீங்க போட்டோ எடுக்கும் போதே ஏதோ பிளான் பண்ண போறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்டீல? அப்ப கையெழுத்த போடு. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. என் விஜய் என்ன பண்ணீங்க? அவனைத்தானே, அவனை இந்நேரம் ஊட்டியில உருளைக்கிழங்கு ஆக்கி மூட்டை கட்டி உருட்டி விட்டுருப்பானுங்க குலகார பசங்க. அது நடந்திருக்காது. விஜய் தான் அவங்கள நாரா கிழிச்சிருப்பாரு. கிழிச்சான். அவன் மேல அவ்வளவு நம்பிக்கை உனக்கு? இல்லன்னா நான் லவ் பண்ணிருக்கவே மாட்டேன். ஓ, லவ் பெரிய லைலா மஜ்னு. ஏண்டி உனக்கு தான் நடிக்கவே பிடிக்காது, அப்புறம் இன்னாத்துக்கடி நடிக்க வந்தவனை காதலிக்கிற? அது என்னோட விருப்பம். என்னடி உன்னோட விருப்பம்? உன்னோட விருப்பத்துக்கு வளர்த்திருந்தா உன்னை குப்பை தொட்டியில தாண்டி போட்டு இருந்திருப்பேன். அனாதையா கடை உன்னை தூக்கி வளர்த்தம் பாரு, அது என்னோட தப்புடி. என்னோட தப்பு. உன் தப்பு இல்ல மாமா, அது என்னோட தப்பு. ஏன்னா உன்கிட்ட நான் வளர்ந்த பாரு, அதான் பெரிய தப்பு. என்னடி சொன்ன? அடிக்க தர போற என்ன? அடி, வா, அடி, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. உன்னை அடிக்க முடியாதுக்கு காரணம் என்ன நடிக்க வச்சு பணம் பண்ணணும்ன்ற காரணம் தான். என்ன நீ எந்த வழியிலாவது பணிய வைக்கணும்னு நினைச்சுனா நான் தூக்க மாட்டிக்க மாட்டேன், விஷமும் சாப்பிட மாட்டேன். உன்னோட சித்திரவதை ஒவ்வொன்னையும் தாங்கிக்க நான் ரெடியா இருக்கேன். ஏன்னா நான் விஜயோட தான் வாழணும். கடைசியா சொல்றேன் கேளு, நான் நடிக்க மாட்டேன், நடிக்க மாட்டேன். நீ நடிக்கத்தான் போற, அதை நான் பார்க்க தாண்டி போறேன். வா, என்ன விடுமா, எனக்கு எதுவுமே வேண்டாம். சொன்ன கேளு. ஐயோ. எப்படி அழைச்சிருக்க பார். உடம்பு என்னத்துக்காகும்? போ போய் அங்க உட்காரு. போ உட்காரு. 2 இட்லியே சாப்பிடு. எனக்கு கிட்ட எல்லாம் வேணாம். டோன்ட் ஃபோர்ஸ் மீ மா. திவ்யா, நீ கோச்சுக்கிறதுல அர்த்தமே இல்லம்மா. நடிக்க கூடாதுன்னு சொல்லி உனக்காக வக்காலத்து வாங்க என்னால முடியாதுமா. உன் மாமன் உனக்காக எவ்வளவு செய்யறான். அவன் உன் மேல கைய வச்சானா சொல்லு, அவன் கைய வெட்டிடுறேன். இந்த பாரு, என்னைக்காவது உன் மாமன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி வற்புறுத்தி இருக்கானா? அப்படி எதுவும் இல்லல்ல. இந்த குடும்பத்தை உயர்த்தி பார்க்கணும்னு அவன் ஆசைப்படுறான். அதுல என்னமா தப்பு? சரி, அதை விடு. இந்த சேட்டு எடுத்துக்கோ. நம்மள எவ்வளவு மரியாதையா நடத்துறாரு. அவர் தப்பா நடக்கிறாரு சொல்லு, உடனே வெளியே போயிடலாம். சொல்லுமா, வெளியே போயிடலாமா? என்ன நடிக்க வைக்கிறதுக்காக நீ நல்லாவே நடிக்கிறமா. வேலு, வேலு, கொஞ்சம் நில்லுப்பா. என்ன சார்? போன மாசம் ஒரு ஆல்பம் கொடுத்தல, அந்த பையனை டைரக்டர் ஹீரோவா செலக்ட் பண்ணிருக்காருப்பா. அப்படியா சார்? நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமாப்பா. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சந்தோஷமா இருக்கே. நான் எங்க போய் சொல்லுவேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? அவன்கிட்ட போய் சொல்லணுமா? சார் கொஞ்சம் இருங்க, வரேன். வேலு, வேலு, வெட்ட கொஞ்சம். ஐயோ, தரேன் சார், தரேன் சார், வரேன் சார். ஐயோ, காலங்காத்தால வந்து காதல என்னென்னமோ சொல்லிட்டு போயிட்டானே. நான் கண்டது கனவா நிலவான்னு ஒண்ணும் புரியலையே. நம்ம பையன் ஹீரோவா நடிச்ச படம் 100 நாள் ஓடுச்சுன்னா ரேட் 5 லட்சம் ஆக்கிடலாம். அடுத்த படம் 25 வாரம் ஓடுச்சுன்னா ரேட் 50 லட்சம் ஆக்கிடலாம். அப்புறம் கோடிதான். அந்த கோடி ஏகப்பட்ட கமிஷன் கிடைக்கும். அந்த கமிஷன் கிடைச்சதுக்கு பின்னால நம்ம ஹீரோவை பத்தி விட்டு நேர தெலுங்குல போய் அங்க ஒரு ஹீரோ வச்சு படம் எடுத்து அதுல சம்பாதிச்சு அவனையும் விரட்டி விட்டு நேர ஹிந்திக்கு போய் அங்க ஒரு ஹீரோ வச்சு படம் எடுத்து அவனையும் விரட்டி விட்டு நேர ஹாலிவுட்ல போய் சிலுவர் ஸ்டாலினை வச்சு ஒரு படம் எடுத்து அதுல ஏகப்பட்ட பணம் சம்பாதிச்சு நேர இந்தியாவுக்கு வந்து ஏகப்பட்ட இடத்தை வாங்கினதுக்கு பின்னால மந்திரி ஆயிடலாம். மந்திரி ஆனதுக்கு பின்னால மயக்கமெல்லாம் வரும், என்னென்னமோ ஆகும். அதெல்லாம் நம்ம சமாளிக்கணும். உலக பெண்களை பணம் போடணும். ஏதோ யோ மார்த்தாண்டா அண்ணே, வா 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 வா. இனிமே நம்ம ஹீரோவுக்கு நீதான் துணி விட்டு தைக்கிற. நான் துணி வெட்டுறவன் இல்லையா, முடி வெட்டுறவன். இருந்தா என்னையா, எல்லாமே சிஸ்டர் தானே. இந்த சிஸ்டர் உன் கையில இருக்கனால முடி வெட்டுற. இதே சிஸ்டர் ஒரு டெய்லர் கையில இருந்துச்சுன்னா துணி வெட்டுவாரு. இதே சிஸ்டர் மந்திரிட்ட இருந்துச்சுன்னா ரிப்பனை வெட்டி திரைப்படம் நடத்துறாரு. இதே சிஸ்டர் மேப்படியா கிட்ட இருந்துச்சுன்னா பஸ்ல பக்கத்துல உட்கார்ந்து பாக்கெட்டை வெட்டுறாங்க. அதே சிஸ்டர் ஒரு டாக்டர் கையில இருந்தா சிஸ்டரிங் தாயும் செய்யும் பிரிச்சு ஆபரேஷன் பண்ணுவாரு. அது ஆம்பளை பிள்ளையா இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா பெரிய ஆளாகி ஒரு சந்து முக்கிலண்டு அது ஒரு சிசரை வாங்கி இழுத்துக்கிட்டு இருக்கோம். சிசரை பத்தி என்கிட்ட சொல்றியா நீ? சொல்றத கேளு. அப்ப டாக்டர், மந்திரி, நாங்க எல்லாரும் ஒண்ணுதான். ஆனா உன்னை பாக்குறப்ப எல்லாம் எனக்கு ஒரு சந்தோஷம். என் குரங்குக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆச்சுன்னா உடனே உங்க இடத்துல ஒரு சங்கிலியை மாட்டி கூட்டி போயிட வேண்டியதான். அதனால உடம்ப பத்திரமா பாத்துக்கிறா ராமா. இந்தா, நீயே வச்சுக்க. ஏய்,
இனிமேல ரோட்ல போறவங்கள கை தட்டி கண்ணடிச்சு கூப்பிடுறது, பார்த்தவன பச்சக்குன்னு கண்ணடிக்கிறது, நேருக்கு நேரம் வந்து அப்படியே நெஞ்சில மோதுறது, வேட்டியை தூக்கிட்டு டவுசர் பையில இருக்க ஆப்ப வெளிய எடுக்கிறது, இந்த லொல்லெல்லாம் இனிமேல வச்சுக்கிறாத. மச்சான் என்ன சொல்ற? என்ன சொல்றியா? நம்ம ஆள் ஹீரோ ஆயிட்டான். அடுத்த மாசத்துல இருந்து 1 மாசம் ஃபுல்லா பொள்ளாச்சியில ஷூட்டிங், மறு மாசம் கோபிச்செட்டிப்பாளையம், அதுக்கப்புறம் அங்க ஹீரோனி பாம்பே. அவங்க 2 பேரும் டூயட் பாடுறப்ப நீ சைலண்ட் கோரஸ் தான் பாடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பூவலி பின்னால போட்டு போய்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்ல, கார்ல என்னென்ன கார் வசதியான கார் இருக்கோ அந்த காருக்குள்ள உட்கார்ந்துகிட்டு வெளியில நீங்க என்ன பண்றீங்கறத நாங்க உள்ள உட்கார்ந்து பாப்போம். நாங்க உள்ள என்ன பண்றோம்ன்றத நீ வெளிய இருந்து பார்த்தாலும் தெரியாது. ஆமா. நான்டா என்ன என்ன சொல்றா? என்னத்த சொல்ற சொல்லியாச்சு எல்லாம். ஆமா தள்ளாருங்க. என்னங்கடி ஏதோ பெனாத்ரா? வருதா? வழி எங்கிட்டு இருக்குன்னு தெரியல. நண்பா விஜய், நிப்பாட்டு நிப்பாட்டு. டேய் ஐயா, உன்னை எங்கெங்கெல்லாம் தர்றது நண்பா? நான் கும்பிட்ட பாதாள காளி, பத்திர காளி, பாண்டிமுனி எல்லா தெய்வமும் கை குத்துருச்சு. உனக்கு ஹீரோ சான்ஸ் கிடைச்சு போச்சு. டைரக்டர் உடனே உன்னை கூட்டி வச்சுனாரு. மேக்கப் டெஸ்ட், காஸ்டியூம் அளவு எல்லாம் எடுக்கணுமா? பொள்ளாச்சியில 1 மாசம் ஷூட்டிங். வண்டியை திருப்பு, அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம். ஆண்டவா. என்னங்கடா ஒரு மனுஷன் உசுரை கொடுத்து ஓடி வந்து விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கா. நம்ம அனாதியாரம் போல் இருக்க. விஜய், உன்னோட நிலைமை எனக்கு நல்லா புரியுது. கவலைப்படாத. முதல்ல திவ்யாவை சந்திக்கிறதுக்கு வழியை பாரு. உனக்காக நான் எந்த உதவி செய்ய தயாரா இருக்கேன். ராணி, உன்னை பத்தி கவலைப்படாம நீ பேசுறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் உயிரோட இருக்கேன்ற விஷயத்த நீ திவ்யா கிட்ட கன்வே பண்ணிரு. இவ்வளவு தானே விஜய், நான் பாத்துக்கிறேன். அது அவ்வளவு சுலபம் இல்ல. கணேஷோட ஆட்களும் சேட்டோட ஆட்களும் அவளுக்கு காவலா இருப்பாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதா என்னோட முதல் கடமை. நான் வர விஜய். திவ்யா, என்ன மறைக்குது? ஒண்ணு இல்லையே. ஒண்ணு இல்லைன்னா ஏன் மறைக்குது? குடு, நான் பார்க்கணும். நான் கொடுக்க மாட்டேன். கொடுக்கல நான் சேர்த்து விட மாட்டான். குடு. ஓஹோ, சைத்தானுக்கு பச்சா. மாமனும் மருமகளும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்க. அவன் நடிச்சிட்டு வேங்கிறான். நடிக்க மாட்டேன், அடம் பிடிக்கிறேன். நீ நடிக்கிறியா இல்லையா? நான் நடிக்க மாட்டேன், நடிக்க மாட்டேன், நடிக்கவே மாட்டேன். சரி சரி, அப்போ வீட்டுக்கு கொடுத்த 50 லட்சத்தை ஒட்டி மூலமா குத்து. ஆமா, நீ பெரிய அழகி. உன்னை 10 லட்சம் பேர் பார்த்து பள்ளியில் பண்ண பணம் கொடுத்தேன். நீ உன் குலத்துல நடிப்புன்னு தெரிஞ்சுதான் உனக்கு பணம் கொடுத்தேன். இந்த சேட்டு உன்னை தொடவும் மாட்டான், உடவும் மாட்டான். குட்டி கலையிற சேட்டு இல்லைன்னா வட்டி வட்டி கலையிற சேட்டு. 5 பேர் ஆபீஸ்ல காத்துக்கிட்டு இருக்கான். அத்தனை பேர் ப்ரொடியூசர்ஸ். அழகா நடிச்சிட்டு ஆடம்பர பங்களா, 5 வேலைக்கார காருன்னு வாழ்றதை விட்டுட்டு ஏன் காதல் கத்திரிக்காய் அழியுது? உனக்கு காதல் கத்திரிக்காயா இருக்கலாம், ஆனா எனக்கு இன்னாடி உனக்கு தத்துவம் பேசுற. ஒரு 50 லட்சம் பணம் கொடு, உன் காதலை சேர்த்து வாழ வைக்குது. நீ நடிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்ச என்னோட பணம் 50 லட்சத்துக்கு உன் கூட பெட்ல பல பேர் ஷேர் பண்ண வச்சிரும். நீ கொஞ்சிக்கிட்டு இருக்கிய உன் காதலன் அவன் மேலே ஆசிட்டு ஊத்தி அவனை மேலே அனுப்பிச்சிரும். இந்த போட்டோவை சாமியாக்கி மாலை போட்டு வச்சுக்கோ. அண்ணே, நாங்க உனக்கு என்ன துரோகம் பண்ணோம்? இத பார், திவ்யாவோட போட்டோ பேப்பர்ல வந்திருக்கு. நாங்க என்ன பொறாமையா பட போறோம்? அவ நடிச்சா நம்ம தெருவுக்கே பெருமை தானே. அந்த கழுதைக்கு எங்க நடிப்போட அருமை தெரியுது. என்னன்னு சொல்ற? நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாளா? ஆமா, எல்லாம் அந்த காதலுக்கு இதெல்லாம் அலையிறானே அந்த பையனால வந்த வேணா. யார் இந்த விஜயா? ஆமா, எல்லாம் அந்த பிடிப்பேன் தான். அவர்தான் என்னை கட்டிக்க போறேன்னு சொன்னாரே. என்ன சொல்ற நீ? உண்மையதான் சொல்றேன். ராணி ராணின்னு என் மேல உயிரியே வச்சிருக்காரு. ஓ, அதை ஒன்ன சூட்டு விட்டுட்டு இருக்கானா? இத போய் முதல்ல அவள்கிட்ட சொல்லு போ. ஐயோ, நீங்க ஒண்ணுதான் உட்காருங்க, கட்டிக்குவான்னு நீங்க சொல்லு. உட்காருங்க. போ. நான் பாத்துக்கிறேன். ம். திவ்யா, என்ன உனக்கு தெரியாது, ஆனா உடனே எனக்கு தெரியும். என்ன பாக்குற? நான் யாருன்னு பாக்குறியா? உன் காதலனுக்கு நான் காதலி. ஷாக் ஆயிடாத. விஜய ஃபர்ஸ்ட் நானா காதலிச்சேன், ஆனா அவர் என்ன காதலிக்கல.
ஒன்னதான் காதலிச்சாரு. விஜய் உன் மேல உயிரியை வச்சிருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். அது உன்னால முடியுமா? நிச்சயமா நடக்குமா? நிச்சயமா நடக்கும். ஆனா நீ இப்படி 4 செவத்துக்குள்ள இருந்து புலவிக்கிட்டு இருந்தா நடக்கவே நடக்காது. 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. அப்படி இருக்கும்போது உன் காதலுக்காக நீயே ஒரு பொய் சொல்லக்கூடாது. என்ன சொல்ற நீ? உன்னோட விஜய சந்திக்கிறதுக்காக நான் நடிக்கிறேன்னு நீயே ஒரு பொய் சொல்லக்கூடாது. இந்த பாருப்பா, யோகம் ஒரு மனிதனுக்கு ஒரு முறை தான் வரும். அது உனக்கு வந்த யோகம் கார்ல வரல, ரயில்ல வரல, பிளேட்ல வரல. கூரிய புத்துக்கிட்டு ஆண்டாள் தெருவுக்கே வந்திருக்கு. ஊர்ல வேற சவால் விட்டு வந்திருக்க. கிடைச்ச சான்ஸை நழுவ விடாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். பெரிய டைரக்டர் சான்ஸ் கிடைச்சிருக்கு. நாளைக்கு டைரக்டர் வர ஊருக்கு போறார். இன்னைக்கு ஒரு தடவை வந்து பாத்துருப்பா. பாப்பா போலாம். புறப்படுப்பா. தயவு செய்து தொந்தரவு பண்ணாதீங்க. நான் நடிக்க மாட்டேன். நான் நடிக்கிறேன். எங்க கையெழுத்து போடணும்னு சொல்லு, நான் போடுறேன். உண்மையத்தான் சொல்றியா? எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. உண்மையதான் சொல்றேன். யாரை திருத்தினாலும் ஒன்ன திருத்தவே முடியாது. எனக்குன்னு ஒரு மனசு இருக்குன்னு உனக்கு கொஞ்சம் கூட தெரியாது. அதனாலதான் சொல்றேன், நான் நடிக்கிறேன். எங்க சைன் பண்ணணும்னு சொல்லி நான் பண்றேன். அப்பாடா, இப்பதான் நீ திருந்தி இருக்கிற திவ்யா. இனிமே நமக்கு நல்ல காலம் தான். வா எங்கூட வா, சைன் போடு. அப்பா, அரசனையும் கைவிட்டாச்சு, புருஷனையும் கைவிட்டாச்சு. இப்ப என் பொழப்பு நடுத்தெருவுல அம்போன்னு நிக்குது. உன்னை நம்பி இருந்த பொழப்பும் கெட்டு போச்சு, அந்த குரங்க நம்பி இருந்த பொழப்பும் கெட்டு போச்சு. 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்த உன்னை ஆண்டாள் தெருவு கூட்டி வந்த பத்தியா? அது ஏன் தப்புப்பா, ஏன் தப்பு? என்ன சொல்ற நீ? என்ன சொல்ற? நடிப்பு தான் என் வாழ்க்கை, நடிப்பு தான் என் லட்சியம், நடிப்பு தான் என் உயிர் மூச்சுன்னு சொன்னேன்ல, அதைத்தான் சொல்றேன். ஆண்டாள் தெருவுக்கு வந்தவன காதலிக்க ஆரம்பிச்சு இல்ல, அதையும் தான் சொல்றேன். உனக்காக எத்தனை கம்பெனி ஏறி இறங்குன, எத்தனை பேர் செருப்பு கொண்டு அடிச்சு வெளியே தள்ளி விட்டான். பாத்துக்கு தானே இருந்த. இறக்க முடியல உனக்கு. உன்னால என் பொழப்பே போச்சா? டேய் சும்மாடா. சும்மா இருக்கிற அவனு சொல்ற கிட்டவனடா, ரோசம் உள்ளவன். டேய் வேலு, நீ பேசுறதுக்கு எல்லாம் இருக்கு, ஜாக்கிரதை. சபா, எனக்கு பேசுறதுக்கு எல்லாம் இருக்கு, ஒத்துக்கிறேன். ஆனா உன் காதலிக்கு எல்லையே இல்லாம போச்சே, அதுக்கு என்ன சொல்ற பண்ணிக்கு? என்ன சொல்ற? அவன் நடிக்க போயிட்டான், ஹீரோயினியா. இருக்காது, நிச்சயம் இருக்காது. அவன் கதாநாயகி கார்ல போய்கிட்டு இருப்பா, நீ பஸ் ஸ்டாப்ல நின்னு டாட்டா கட்டி வேடிக்கை பார்த்துக்கு நின்று. அப்படி நான் சொல்றது பொய்யா இருந்தா நாளை காலையில ஏஎம் ஸ்டுடியோல போய் பாரு, நடிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா ஒண்ணு, உன் சவகாசம் எனக்கு தேவையில்லை. நான் இந்த குறைஞ்ச வச்சுக்கிட்டு ராமா ராமான்னு ரோடா திரியிறேன். பொழப்ப விட்டுக்கிறடா, பொழப்ப. இல்ல விஜய், திவ்யா நடிக்கதான் போயிருக்கா. என்ன சொல்ற நீ? நான் தான் அனுப்பி வச்சேன். நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. வாழ முடியாத என்னோட காதல் வாழ்க்கையில வாழ போற உங்க காதல் வாழ்க்கைக்காக ஒரு பாலமா இருக்கணும்னு நினைச்சேன். நடிப்பு உனக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா உன் காதலனை சந்திக்கிறதுக்கு ஒரு தடவையாவது நடின்னு அவகிட்ட சொன்னேன். விஜய், அவ நடிக்க போல, உன்னை பாக்குறதுக்காக நடிக்கிறேன்னு பொய் சொல்லிட்டு போயிருக்கா. நாளை காலையில ஏவிஎம் ஸ்டுடியோல ஒவ்வொரு நிமிஷமும் உனக்காக காத்துட்டு இருப்பா. சீக்கிரம் போ விஜய். அப்பா, என்னோட இத்தனை நாள் கனவு இப்பதான் நிறைவேற போகுது. சேட்டு, எத்தனை வருஷமா இந்த ஸ்டுடியோல கை கட்டி வாய் பொத்தி நின்னு இருக்கேன் தெரியுமா? ஒரு 500 பேராவது என்ன கற்பழிச்சிருப்பாங்க, ஒரு 100 பேராவது என்ன பொணமாக்கி இருப்பாங்க, ஒரு 50 பேராவது என்ன விதவையாக்கி இருப்பாங்க. இது வரைக்கும் என் கழுத்துல ஒரு 200 பேராவது தாலி கட்டி இருப்பாங்க. ஆனா நிஜ வாழ்க்கையில ஒருத்தன் கூட எனக்கு தாலி கட்ட மாட்டேன்ட்டான். அழக விடுக்கா. அதுல இருந்து விடுதலை ஆகி கால் மேல கால் போட ஆரம்பிச்சு உடம்பெல்லாம் நகை போட ஆரம்பிச்சீங்களா? சும்மா புலம்பிக்கிட்டு. கணேஷ், இந்நேரம் நடிக்க ஆரம்பிச்சிருப்பா இல்ல? இனிமே எங்க போக போற சேட்டு? சினிமா காத்துப்பட்டு பவுடர் பூசி நடிக்க ஆரம்பிச்சிட்டால, வேற சிந்தனையே வராது. நல்லா நடிச்சிட்டு இருப்பா. எது எப்படியோ என் கணக்கும் ஓம் பாயிண்ட்டும் ஒத்து போனா சரி. வருஷத்துக்கு எனக்கு 60 லட்சம் வருமானம் வரணும். போ, அது நடிக்கதா போய் பாரு. நான் அங்க போனா 3,000 ரூபாய். அவளா நடிச்சு திறமையை காட்டுட்டோம். சொன்னாங்க, இங்க எப்படி நீ? நானே தாண்டி. என்னடி பாக்குற? இப்ப நான் காலேஜ் கரஸ்பாண்டன்ட் பையன் இல்ல, கதாநாயகன். கதாநாயகன் மட்டும் இல்ல,
ப்ரொடியூசர் அப்படின்னு போய் சொல்லி உங்க மாமா உங்க அம்மா அந்த கிறுக்கு பைய சேட்டு எல்லாத்தையும் ஏமாத்தி வெளியில ஷூட்டிங் நடக்கிறதா செட்டப் பண்ணிருக்கேன்டி. ஆனா இப்ப நடக்க போறது உன்னோட ஃபர்ஸ்ட் நைட். அது என்னோட உடம்புக்கு சொந்தக்கார விஜய் மட்டும்தான். நான் ஒண்ணு இங்க நடிக்க வரல, நடிக்கிறேன்னு போய் சொல்லிட்டு விஜயோட தப்பிச்சு போதான் இங்க வந்திருக்கேன். உன் விஜய் ஒண்ணும் பெரிய கிருஷ்ண பரமாத்மா இல்லடி. நான் துச்சாதனா மாறி உன் சேலைய உருவ போறேன். இது கலிகாலண்டி. உன் கிருஷ்ண பரமாத்மா வந்து வேடிக்கை பார்க்கட்டும். விட மாட்டேன். நடிக்க ஆரம்பிச்சால அடுத்த பிளான் சி நடக்கும். கவலைப்படாத, நீதான் வளர்ப்பு தானே. அங்க ஷூட்டிங் நடக்கல, ஃபைட்டிங் தான் நடக்குது, போய் பாருங்க. ஒண்ணு இல்ல வா. நடிப்ப டெவலப் டெவலப் பண்றியா? சினிமாவுக்குள்ள சினிமாவா? விஜய் வராட்டி நடி. ஜெய் பஜ்ரங் பலி, ஜெய் பஜ்ரங் பலி. நான் தான் கதாநாயகன், நான் தான் வில்லன். விஜய், அந்த சேட்டோட வீடு எங்க இருக்கு எனக்கு நல்லா தெரியும். நம்ம 7 அசோக் அவென்யூ. சீக்கிரம் கிளம்பு. எங்கடா என் திவ்யா? அங்க என்னடா பாக்குற? நான் தான் சூரபத்ரன். என்னோட விஸ்வரூபத்தை நீ பார்த்ததில்லை இல்ல? இப்ப பார். டேய், ஒண்ணு என்ன அடிச்சிட்டு இவளை நீ தூக்கிட்டு போ, இல்ல ஒண்ணு அடிச்சிட்டு இவளை நான் தூக்கிட்டு போறேன். வா.
விஜய்